Hi friends, நான் உங்கள் MrDriver. நேற்று நம்ம என்ன பார்த்தோம்? தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ் அப்படின்னா வந்து என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி வந்து செயல்படுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ். ஸோ காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ்னால் என்ன? நிறைய பேர் வந்து போடுறாங்க, அது என்னங்கிறது தெரியறது கிடையாது. காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வண்டி வந்து இல்லை நம்ம வந்து ஏதாவது அடிபடுது அப்படின்னா வந்து இந்த அடிக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் தான் கொடுப்போம். இந்த லிமிட்டு, அதாவது வந்து லிமிட்டெட் இன்சூரன்ஸ் பேர் தான் வந்து காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம போய் ஒரு வண்டி அடிபடுது, இல்லை நம்ம வண்டியே அடிபடுது, அந்தமாரி அடிபடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சேதாரம் இருக்குன்னு வந்து ஃபஸ்ட்டு சர்வே பண்ணுவாங்க. ஸோ அந்த சர்வே பண்ணுற வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பம்பர் மட்டும்தான் அடிபட்டிருக்கா, இல்லை பம்பர்லேருந்து உள்ளே வந்து கண்டென்சரு, ரேடியேட்டர் இந்த மாதிரி அடிபட்டிருக்கா, இல்லை பின்னாடி வந்து பம்பர் அடிபட்டிருக்கா, இல்லை டிக்கி அடிபட்டிருக்குதா, அந்தமாரி வந்து பார்ப்பாங்க. இப்போ பம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபைபர் பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும். ஸோ அந்த ஃபைபர் பிளாஸ்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் வச்சுருப்பாங்க. மேக்ஸிமம் அவங்க கொடுக்கக்கூடிய வந்து 50 to 70% தான் மேக்ஸிமம் அவங்க கொடுக்கக்கூடியது. ஸோ இப்போ பம்பருக்கு வந்து பிளாஸ்டிக் ஃபைபர் அப்படிங்கிறனால வந்து அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் வச்சுருப்பாங்க. கண்டென்சர் வந்து அலுமினியம், ஸோ அந்த அலுமினியத்துக்கு ஒரு பர்சன்டேஜ் வச்சுருப்பாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இரும்புக்கு ஒரு பர்சன்டேஜ் வச்சுருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனியோட நாம்ஸுக்கும் டிஃப்ரெண்ட்டாக மாறும். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன வந்து உங்களுக்கு ஆட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இந்த மரத்துக்கு அடியில் வந்து நிப்பாட்டியிருப்போம். ஸோ அந்தமாரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் ஒருத்தரை இடிக்காமல் தானாக ஆகக்கூடிய விஷயங்கள், இயற்கை சீற்றங்களால் ஆகக்கூடிய விஷயங்கள். நம்ம ஒரு மரத்துக்கு அடியில் நிப்பாட்டியிருப்போம். ஸோ அந்த மரம் வந்து காற்றுலையோ இல்லை மலையிலையோ வந்து சாஞ்சி நம்ம வண்டி மேலே விழுந்துடும். ஸோ அந்தமாரி விழுகிறதையும் வந்து அதில் வந்து காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸில் வந்து அவங்க கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அப்பையும் பார்த்திங்கன்னா வந்து எது நீங்கள் கிளைம் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு பர்சன்டேஜில் தான் வந்து கொடுப்பாங்க, ஃபுல்லாக கொடுக்கவே மாட்டாங்க. இன்னொன்று வந்து பிஏன்னு சொல்லுவாங்க, பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ். ஸோ இப்போ வந்து ஓன் கம் டிரைவ் ஓட்டுறாங்க. இப்போ இது வந்து கமர்ஷியல் வண்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஓன் கம் டிரைவ் ஓட்டுவாங்க, டிரைவருக்கும் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் வந்து செல்ஃப் டிரைவிங்க்கு வந்து பண்ணுறக்கூடிய அந்த ஓன் போர்டு காரெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து 15 லட்சம் வரைக்கும் வந்து பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிளைம் ஆகும். ஸோ இது வந்து இன்னொருத்தங்க உங்களை தவிர இன்னொருத்தங்க உங்களுக்கு வந்து டிரைவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய அப்பாவாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய தம்பியாக இருக்கலாம், இந்தமாரி வந்து உங்களை தவிர மற்ற ஒருத்தங்க டிரைவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் வரும். அதுவும் அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ் அப்படின்னா வந்து லிமிட்டெட் கிளைம் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுவும் உங்களுக்கு என்னென்ன கிடைக்குங்கிறத அவங்களே போட்டுருவாங்க. இன்சூரன்ஸ் போடுறப்போ வந்து நீங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு போடுறது நல்லது. இன்னொன்று முக்கியமான விஷயம், பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ். இதே வந்து நாளைக்கு நம்ம பார்ப்போம் டீட்டெயிலாக.